இங்க பாருங்கப்பா, அவர்கிட்ட நான் பேசாம இருக்கிறதுக்கு காரணமே, அவர் செஞ்சது தப்புன்னு அவருக்கு புரிய வைத்தற்காக மட்டும் தான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மனோகர் இருந்துட்டு நிலா கிட்ட அந்த வீட்ல தான் ஒரு டிவிக்கு கூட வழி இல்லாம போயிடுச்சுல்ல. அந்த வீட்ல இருந்து நீ கஷ்டப்படணுமா நிலா? இனிமே அந்த வீட்ல இருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம். இங்க பாரு, நான் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் தனியா ஒரு பிளாட் வாங்கி குடுக்குறேன். அங்க போயிட்டு சந்தோஷமா வாழு. உனக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி குடுக்குறேம்மா. இதுவரைக்கும் உன் கல்யாணத்துக்காக நான் எந்த செலவும் பண்ணதில்ல. சீர் கூட நான் இன்னும் குடுக்கவே இல்ல. அதனால நான் இந்த பொருள் எல்லாத்தையும் நான் வாங்கி குடுக்குறேம்மா அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அந்த வீட்ல டிவிக்காக மட்டும் இல்லப்பா, அந்த வீட்ட நான் டோட்டலா மாத்தப் போறேன். யாரெல்லாம் அந்த வீட்ட கேவலமா பேசினாங்களோ, அவங்க முன்னாடி எல்லாரையும் தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறதுக்காக தான் ஒவ்வொன்னா நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னவோ அவர செஞ்ச தப்ப அவருக்கு உணர்த்துறதுக்காக மட்டும் தான் அவரு கூட நான் பேசாம இருக்கேன். நான் சொல்றத மட்டும் தான் அவர் அந்த வீட்லயே கேட்பாரு. மத்த யார் சொன்னாலையும் அவரு கேட்க மாட்டாரு. அதனால தான் எனக்காக பயந்துக்கிட்டு இனிமேலாச்சும் எந்த தப்பும் செய்யாம இருக்கணுன்றதுக்காக தான் அவரு கூட நான் பேசாம இருக்கேன். மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாதுப்பா எனக்கு. வீட்டை விட்டல என்னால் வர முடியாது. அந்த வீட்டில் தான் என்னோட சந்தோஷமே இருக்குது. அவங்க வீட்டாளுங்க ஒரு நாள் பார்க்கலன்னா கூட என்னால் சத்தியமாக இருக்கவே முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் போகலாம், ஆனால் எங்களால் சந்தோஷமாலாம் இருக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.